வெற்றி காண வேண்டும். அதுவே என் ஆசை, விருப்பம். அதற்கு தாங்கள் ஆசை புரிய வேண்டும் என்று சொல்ல, அதை கேட்ட அவருடைய குரு, தாரகாசுரா, என்னுடைய ஆசை எப்பொழுதுமே உனக்கும் அசுரர்களுக்கும் இருக்கும். ஆனால் இது ஒன்று நாள் மட்டுமே தேவர்களை வெற்றி பெற முடியாது. நீ மதுவனத்திற்கு சென்று பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்து மரணமிலா பெருவாழ்வும் தேவர்களை அடக்கும் வல்லமையும் அடைய வேண்டும் என்று சொன்னார். தாரகன் தன்னுடைய குருவின் ஆசையோடு மதுவனத்திற்கு சென்று கிழக்கு முகமாக நின்று இரு கைகளையும் ஒரு காலையும் உயர தூக்கி கொண்டு சூரியனை பார்த்தவாறு பல ஆண்டுகள் தவம் புரிந்தான். அப்பொழுதும் பிரம்மன் காட்சி தரவில்லை. மேலும் பல ஆண்டுகள் பற்பல கஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல் எதுவுமே சாப்பிடாமல் கடுந்தவம் புரிந்தான். அவனுடைய தவம் புரிய புரிய அவனிடம் ஆற்றல் மிகுதியாக இருந்தது. அந்த தவத்தினால் அவனுடமிருந்து வெளிப்பட்ட அந்த நெருப்பு தேவலோகத்தை சுட்டரிப்பதாக இருந்தது. அதை பார்த்த இந்திரனும் தேவர்களும் நடுநடுங்கி போனார்கள். தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிட்டதே என்று பயந்து போனான் இந்திரன். அவன் மற்ற தேவர்களை பார்த்து எப்படி இது ஏற்பட்டது என்று கேட்க, தேவர்கள் ஒருவன் சொல்ல ஆரம்பித்தான். தாரகன் என்ற அசுரன் பிரம்மதேவனை நோக்கி கடுந்தவம் புரிந்து வருகிறான். பல காலமாகியும் பிரம்மதேவன் அவனுக்கு காட்சி தரவில்லை. இருந்தும் தன்னுடைய முயற்சியில் சிறிதும் தளராமல் கடுமையான தவத்தில் இருக்கிறான். அதனால் ஏற்பட்ட நிலைதான் இது என்று சொல்ல, அதை கேட்ட இந்திரன் அதிர்ச்சி அடைந்தான். இதற்கே இப்படி என்றால் அவனுக்கு பிரம்மதேவன் வரம் கொடுத்து விட்டால் நம் நிலை என்னவாகும்? அதனால் நாம் அனைவருமே பிரம்மாவிடம் சென்று வரம் கொடுக்க கூடாது என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அனைவருமே சென்றார்கள். பிரம்மதேவன் இருக்கும் சத்தியலோகம் அனைவருமே வந்தடைந்தார்கள். அவர்களை பார்த்து பிரம்மதேவன் கேட்டார், என்னை தேடி வந்ததன் காரணம் என்ன என்று கேட்க, அதற்கு இந்திரன், பிரம்மதேவரே, தாரகாசுரன் உங்களை நோக்கி கடுந்தவம் புரிந்து வருகிறான். நீங்கள் அவனுக்கு காட்சி கொடுக்கவும் கூடாது, வரமளிக்கவும் கூடாது என்றான் இந்திரன். அதை கேட்ட பிரம்மதேவன், இது என்ன அநீதி? மனதை அடக்கி யார் தவம் புரிந்தாலும் அதை மதித்து அவர்களுக்கு காட்சி கொடுப்பதும் அவர்கள் கோரும் கோரிக்கையை வரமாக அளிப்பதும் முறையான ஒன்றுதானே. அதற்கு மாறாக அவர்களை கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டால், உதாசனப்படுத்தினால் வருங்காலத்தில் யாருக்குமே தவத்தின் மீது மதிப்பு இல்லாமல் போய்விடும் என்று பிரம்மதேவன் சொன்னார். புரிகிறது பிரம்மதேவரே, இருந்தாலும் தவம் புரிபவன் ஒரு அசுரன். தேவர்களை அடக்கி வெற்றி கொள்ள ஆற்றல் வேண்டி அவன் தவம் இருக்கிறான். அதனால்தான் நீங்கள் வரம் கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறோம் என்று இந்திரன் சொல்ல, அதை கேட்ட பிரம்மதேவர் சொன்னார், இந்திரா, அவன் அசுரன் என்பதால் தான் இத்தனை காலமும் அவனுக்கு காட்சி கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் தன் முயற்சியில் சிறிதும் தளராமல் இன்னமும் கடுமையாக அவன் தவம் புரிந்து கொண்டிருக்கிறான். அதனால் நான் இனியும் காலம் தாழ்த்துவது